வெளிநாடுகள்ல வேலை செய்ற நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி இன்கிரீஸ் ஆகும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேசிக் சேலரி $1 $2 ஏத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சைனீஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி சைனீஸ் நியூ இயர் முடிச்சுட்டு அவங்க ஹேப்பியா வந்து போனஸ் வித் வந்து சேலரி உனக்கு இவ்வளோ இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அப்படி டார்கெட் பண்ணி வருஷத்துக்கு ஒரு முறை இன்கிரீஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இன்கிரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருக்கும் ஆகாது. ஏன்னா வந்து கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா, முதலாளி அந்த கம்பெனி முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா, 50 பேர் வேலை பார்த்தாங்கன்னா, 50 பேருக்கும் இன்கிரிமெண்ட் தான் போடுவாங்க. ஆனா வந்து அதில ஒர்க் பண்ற ஒரு சில சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்க, இவன் நல்லா வேலை செய்யல, இவன் நல்லா வேலை செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்கிரிமெண்ட்ட வந்து தடுத்துருவாங்க. அதுக்கு வந்து அவன் வேலை செய்யாதால வந்து கன்ஃபார்ம் வந்து அத தடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நாள் வந்து அவங்கள எதிர்த்து பேசியிருப்பாங்க. இல்ல அவங்க சொல்ற மனுஷங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டைம் வந்து அப்படி இப்படி தான் இருக்கு செய்யும். அப்படி வந்து ஏதோ ஒரு டைம் வந்து அவங்க சொன்னத லிசன் பண்ணாம இருந்துக்கலாம். அதுக்காக வந்து ரிவெஞ்ச் பண்ற விதமா தான் வந்து அவங்க சேலரி வந்து தடுப்பாங்களே தவிர, மத்தபடி அவன் வேலை செய்யாததுக்காக இல்ல. இது உண்ம தானே?